வணக்கம். ஓஷோ உலகம். ஹென்றி ஃபோர்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஹென்றி ஃபோர்டுன்றது எல்லாருக்கும் தெரிந்த பெயர், உலக புகழ்பெற்ற பெயர் இல்லையா? ஹென்றி ஃபோர்டு எந்த அளவிற்கு வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நமக்கே தெரியும்ல. ஹென்றி ஃபோர்டு அப்படியே மிக உயர்ந்த காரியங்களை வாழ்க்கையில் செய்து மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல கோடிகளுக்கு நினைத்து பார்க்க முடியாத கோடிகளுக்கு அதிபதி. அந்த நிலையை தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய முயற்சிகளாலும் தன்னுடைய திறமையாலும் அடைந்தவர். அந்த ஹென்றி ஃபோர்டை பற்றி உள்ள ஒரு உண்மையை ஓஷோ தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, இப்போ ஹென்றி ஃபோர்டு அந்த உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற, இப்போ ஃபோர்டு தொழிற்சாலை, ஃபோர்டு கார்கள் அப்படிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஃபோர்டு கம்பெனி, ஃபோர்டு எல்லாம் கிராமத்தில் இருக்கவங்க கூட ஃபோர்டு அப்படின்ற பேர் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைந்த அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். எப்படின்னா, உதாரணத்துக்கு ஹென்றி ஃபோர்டு அப்படியே ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டிருப்பார், சாதாரண லெவலில் இருந்திருப்பார். பிறகு கடுமையாக முயற்சி பண்ணியிருப்பார், தன்னுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்தி அப்படியே ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருப்பார். அந்த நிறுவனத்தின் மூலம் அவர் வளர்ந்துருப்பார். அதுக்கு பிறகு அந்த நிறுவனம் 2 நிறுவனமாக, 2க்கு பதிலாக 3 இருக்கும், 3 5 இருக்கும், 5 10 இருக்கும். அதுக்கு பிறகு அப்படியே உலகம் ஃபுல்லாக கிளைகள் உண்டாக்கி, உலகமெங்கும் தொழிற்சாலைகளை உண்டாக்கி, நிறுவனங்களை உருவாக்கி, அதன் மூலம் உலக புகழ் பெற்று சர்வதேச லெவலில் எல்லாருக்கும் தெரிந்த மனிதராக ஹென்றி ஃபோர்டு ஆகியிருப்பார். அப்படின்றது இந்த வளர்ச்சி, இந்த நிலை, இந்த உயர்ந்த நிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இது எப்படி அப்படின்னா, இப்போ ஏணின்னு ஒன்று இருக்குல்ல, ஏணி மேலே நம்ம ஏறுறோம். ஏணியில் ஏறி அப்படின்னா, ஏணியில் இப்போ ஒரு ஏணி இருக்குது. ஏணியில் இதில் கால் வைக்கிறோம், 2வது படியில் கால் வைக்கிறோம், 3வது படி, 4வது படி, 5வது படி, 6 7 8 10 20 அப்படி போங்க. ஏணினா அப்படி இருக்கும்ல, ஒவ்வொன்றிலையும் கால் வச்சு அப்படி மேலே ஏறி போகிறது தான் ஏணி. இப்போ ஒரு ஏணியில் 20 படிகள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டுக்குங்க. இப்போ 20 படி ஹென்றி ஃபோர்டு ஏறிட்டார். 20வது படியில் இப்போ ஹென்றி ஃபோர்டு நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படி வைங்களேன். ஹென்றி ஃபோர்டு 20 படி ஏறின பிறகு அந்த படியில் ஹென்றி ஃபோர்டை போல நாமும் ஆக வேண்டும் அப்படி ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு படியாக ஏறி ஹென்றி ஃபோர்டை ஃபாலோ பண்ணி போகிறான். ஃபோர்டு எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றாரோ அதே போல் நாமும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினச்சி எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஏணியில் ஏறுறான் ஏகப்பட்ட பேர். ஹென்றி ஃபோர்டு அந்த 20வது படியிலே அங்கேயே நிற்கிறார். நின்று பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அவருக்கு பின்னாடி கீழே நிறைய பேர் மேலே வந்துக்கிட்டு இருக்கான். அவர் பயணித்த அந்த பாதையில் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு இதையும் தாண்டி ஒவ்வொரு படியும், முதல் படியில் இருக்கான், 2வது படி போகிறான், 2வது படியில் இருக்க 3வது படி போகிறான். 3வது படி போகும்போது இப்போ முதல் படியில் ஒருத்தன் காலத்துக்கு வைக்கிறான். இப்போ அவன் 10வது படிக்கு போகும்போது 7வது படியில் ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான், 6வது படியில் ஒருத்தன், 5வது படியில் ஒருத்தன், இப்போ 1வது படியில் முதல்ல ஒருத்தன் காலத்துக்கு இப்போ தான் வச்சு உள்ள ஏறுறதுக்காக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பேட்டர்னில் so many people they are following ஹென்றி ஃபோர்டு. ஹென்றி ஃபோர்டை பொறுத்தளவு இந்த பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஹென்றி ஃபோர்டை அந்த பக்கம் திரும்பி பார்க்குறா. அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, அந்த பக்கம் பள்ளத்தாக்கு இருக்குது. அதுக்கு மேலே ஏணியினுடைய உச்சமே அவ்வளோதான், 21வது படி இல்லை, 20 படி தான். இனி அவர் ஒன்று கீழே தான் இறங்கி வரணும். 20 கீழே 19லேருந்து கீழே இறங்கி மறுபடியும் 0க்கு வரணும், கீழே இறங்கி வரணும். அவர் இப்படி இறங்காமல் அந்த பக்கம் அப்படின்னா அந்த பாதாளத்தில் கீழே விழுந்து தரையில் சப்பி போய் விழுந்து கிடக்கணும். இது 2 தான். ஏன்னா அது சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு அவர் வந்தாச்சு. இதுக்கு மேலே இனிமேல் உயர்வு இல்லை, பயணம் நின்று போச்சு. இதுக்கு மேலே அவர் என்ன செய்வார்? அந்த 20வது படியிலேயே அப்படியே நிற்க வேண்டியதுதான், நின்றுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே இறங்கி வரணும், இல்லைன்னா அந்த பக்கம் விழணும். அப்போ ஹென்றி ஃபோர்டு தனக்கு பின்னாடி மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்களே அவங்கள பார்த்து அவர் சொல்கிறாரு, ஏன்டா நீங்கள் இப்படி வரீங்க, எல்லோரும் முண்டி அடிச்சுக்கிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, ஒன்றுமே இல்லைப்பா, இங்கே நானும் ஏதோ ஒன்று பெருசாக இருக்குதுன்னு நினச்சி தான் இவ்வளோ தூரம் நான் ஏறி வந்துட்டேன். நான் 20 படிக்கு ஏறி வந்த பிறகு தான் தெரியுது இதுக்கு மேலே எதுவுமே கிடையாதுப்பா, இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, நான் கடைசி நிலையை நான் அடைந்து விட்டேன், இதுக்கு மேலே எதுவுமே கிடையாதுப்பா. ஒன்று நான் காலம் ஃபுல்லாக இந்த 20வது படியிலே இப்போ நின்றுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே வரணும், இல்லைன்னா அது எப்படி மேலே போயிட்டு நம்ம கீழே இப்படிங்க இறங்கி மறுபடி 1வது படிக்கு எப்படி வர்றது, தரைக்கு எப்படி வர்றது அப்படின்னு நான் யோசித்தா அப்படியே அங்கேருந்து குதித்து பாதாளத்தில் தரையில் போய் கீழே விழணும். இதுதான் இந்த விஷயங்கள் தான் இப்போ வாழ்க்கையில் நடக்கணும். ஒன்று அதே இடத்தில் நான் நிற்கணும், இல்லைன்னா படிகளில் இறங்கி வரணும், இல்லைன்னா மறுபக்கம் குதித்து அப்படியே எம்டினஸ் வெறுமையில் குதித்து காணாமல் போக வேண்டும். இதுதான் இந்த 3 தான் இப்போ நடக்கணும். அதனால் நீங்கள் ஏதோ ஒன்று அடைய போகிறோம், ஏதோ ஒரு உயரத்துக்கு போகிறோம், அப்படி உயரம் 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 வரணும். உயரம்ன்றதெல்லாம் இவ்வளோ தான் உயரம், இதுக்கு மேலே உயரம் கிடையாது.
நானும் இதுக்கு மேலே உயரம்லாம் இருக்கும், வானத்தையே போய் முட்டலாம், வானத்தின் விளிம்பை தொடலாம், வானத்தை தொட்டு பார்க்கலாம் விரலால் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இந்த ஏணியில் ஏறி வந்தேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் மிக உயர்ந்த போய் 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 ஹை 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 ஹையர் 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 ஹையஸ்ட் 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 அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நத்திங். இவ்வளவு தான் உயரம், இதுக்கு மேலே கிடையாது. அதனால் நான் இப்படி ஏறி வந்ததே எப்படிப்பட்ட முட்டாள்தனம்ன்றதை இப்போ நான் உணர்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து நான் அடைந்தது என்ன, பெற்றது என்ன? ஒன்றுமே கிடையாது. நத்திங். அதனால் இது ஒரு பேராசை அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர, இதனால் நான் பெற்ற பயன் என்ன, அடைந்தது என்ன? ஒன்றுமே கிடையாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் என் பாதையில் மேலே ஏறி 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 படியில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களே அப்படி ஏறி வராதீர்கள். நீங்கள் பிறப்பவது ஒன்றுமே இல்லை, அடையப்போவது ஒன்றுமே இல்லை. அதுதான் நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடம் அப்படின்னு சொல்லி ஹென்றி ஃபோர்டு கூறினார். எப்படிப்பட்ட உயர்ந்த பாடம் யோசித்து பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இதை ஆழமாக சிந்திப்பீர்கள்? நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். எது உண்மை, எது உயர்ந்த நிலை, எது சாதாரண நிலை, எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கும் மனிதர்களுக்கு பின்னால் உன்னதமான பல உண்மைகள் மறைந்திருக்கின்றன. இப்போ ஹென்றி ஃபோர்டு இவ்வளோ பெரிய லெவலுக்கு போயிட்டார்ல, இப்படி போனவர் நான் அடைந்தது ஒன்றுமே இல்லை, நான் பெற்றது ஒன்றுமே இல்லை, என் பாதையில் யாரும் பின்பற்றி வராதீர்கள், நான் பெரிதாக அடைந்ததாக நான் நினைக்கவில்லை, நான் உயர்ந்த நிலையை நான் பெற்றதாக நான் உணரவில்லை அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் கூறுவதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி ஃபோர்டு கூறியிருக்கிறார். அது ஆழமான ஒரு விஷயம். இதை பற்றி ஆழமாக சிந்தியுங்கள், செயல்படுங்கள்.